Hey guys, welcome back to Cooksie Sara channel. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு லாங் வீடியோக்கு ஒரு சிம்பிளான டெய்லி யூஸ் ஆகிற ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்லி தோசை எல்லார் வீட்லையும் டெய்லி பண்ணுவாங்கல்ல. ஸோ ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி பர்ஃபெக்ட்னு டிசைட் பண்ணேன். ஸோ அதனால் அந்த ரெசிபி நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி மார்னிங் டீ குடிக்கும்போது நானும் அம்மா பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி டொமேட்டோ வச்சு ஏதோ பண்ணலாம் பிகாஸ் டொமேட்டோ வச்சு எது பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் அதை வச்சு ஏதோ பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஓகே, லாங் வீடியோ நம்ம போடவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இதை வச்சு போட்டால் கொஞ்சம் சூப்பர் ஹிட்டாக இருக்குன்னு யோசித்தோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். அதுதான் இந்த சட்னி. சாதம் இல்லை, டென்ஷன் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளான சட்னி பட் ஃபுல் ஆஃப் ஃப்ளேவர். ஸோ சட்னிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அந்த குவான்டிட்டிலேருந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிளுங்க. ஆனியன், டொமேட்டோ, கார்லிக், ஜிஞ்சர், கோகோனட், டாமரின், ட்ரை ரெட் சில்லி, ஆயில், சால்ட், கறி லீவ்ஸ், மஸ்டர்ட் சீட்ஸ் இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் நார்மலாகவே இருக்கும். ஸோ எவ்ரி திங் வெரி சிம்பிள் பட் வென் கம்பைன்டு ஹோட்டல் டேஸ்ட் வருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆனியன், டொமேட்டோ இதெல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு பேனில். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அது வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ட்ரை ரெட் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன நெல்லிக்காய் சைஸு. ஏன்னா புளி இருந்தால் அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு புளி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆரெல்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இந்த ரெசிபிக்கு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 90% குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணதுமே அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட் ஆட் பண்ணால் தான் தக்காளி சீக்கிரம் வந்து நம்மளுக்கு குக் ஆகும் இல்லையா. ஸோ நல்லா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு 50% குக் ஆகுற வரைக்கும் நல்லா அது வந்து கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கோகோனட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 95% நல்லா குக் ஆகணுங்க. இல்லைன்னா அதோட ரா ஸ்மெல் இருக்கும், அந்த சட்னியோட ஒரு டேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சட்னி டேஸ்டியாக இருக்கும். ஸோ குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 to 20 minutes அதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா சூடாக அரைக்க முடியாதுல்ல. அது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு நீங்கள் வந்து அதை அரைச்சி எடுத்தால் போதும். ஏன்னா ரொம்ப நீங்கள் அரைச்சி எடுத்தாலும் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் ஒரு 95% மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூட நம்ம ஆயிலில் வந்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து தோசை, சப்பாத்தி, ஊத்தாப்பம், இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசைக்கு தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஈஸியாக ஒரு 10 minutes பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்காக தான். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நியூ ரெசிபி ட்ரை பண்ணாலும் அதையும் சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு Cooksie Sara for more simple and tasty home style recipes. Thank you for watching. See you in next video.